கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50-50 லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் டைமண்ட் என்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமான அறிவிப்பு. ஓகேங்களா? ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படின்றது நிறைகள் குறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, இப்போ நம்மளுக்கு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய 50-50 லாட்டரி 15-11-2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 769. ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு சூப்பரான டெய்லி எக்ஸ்க்ளூசிவான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோடு தான் வந்துட்டுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு மட்டும்தான் 7 மிஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்தது 5 எடுத்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டில் 6 பாஸு, சி போர்டு 9 பாஸு, சி போர்டு 9 பாஸு, இதுவும் பாஸு, இதுவும் பாஸு. ஓகேங்களா? அதுபோக 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா 476ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தா 786ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துட்டோம் 978ன்னு எடுத்துருக்கோம். இதில் எல்லாமே இந்த 6 நம்ம எதிர்பார்க்காத நம்பராக போச்சு. இல்லைன்னா அதுலேயே ஒரு சூப்பரான ஒரு தரமான அடி அடிச்சிருக்கலாம். இன்னும் வின்னிங் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் வின்னிங் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்னு இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம். இந்த மார்க் பண்ணியிருப்போம். அதாவது 4 9 இல்லை 9 4 இதை போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம். அடுத்து 96 69 இப்படி ஓரளவு கன்ஃபார்மாக கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா இப்படி நம்ம மார்க் பண்ணிடுவோம். இந்த ரெண்டையுமே நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? 49 94 போட்டுங்க, 96 69 போட்டுங்க. ஏன்னா 2 9 வந்துச்சுனாலே மறுபடியும் 9ன்றது கன்ஃபார்மாக இறங்கும். அதே மாதிரி 7ஐயும் மார்க் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த 2 நம்பரும் கன்ஃபார்மாக வரும். எப்படி இறங்க போகுதுன்னு தெரில, எதுக்கும் உல்ட்டாவாக ட்ரை பண்ணிக்கோங்கன்னு தான் அந்த ஒரு 4, அதாவது 2 நம்பர் தான், 2 நம்பரை 4 நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதனால தான் அதை கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன். இதில் நமக்கு பிசி 69, பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருந்துருக்கு. இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நம்ம சேனல் எப்பயும் போல் ஆல் போர்டு 7 எப்பயும் போல் பாஸ் தான். ஓகேங்களா? 2 போர்டு பாஸ் ஆகிருக்கணும். அதில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. அதனால தான் 7 பாஸ். ஓகேங்களா? ஏ போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தாங்க டுடே. ஆனால் இந்த 8 உள்ளே வந்துருச்சு, 6 நமக்கு ரிசல்ட்டு வரல, கிடைக்கல, கெஸ்ஸிங்கில் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் உல்ட்டாவாயிருச்சு. ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. இப்போ வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 684. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 684. ஓகேங்களா? 071. செகண்ட் ஒரு நம்பர் 071. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 234. 234 இன்றைக்கி டபுள்ஸ் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் 668 292 இறங்குச்சுன்னா அந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு சான்சஸாக தெரியும். அதாவது டபுள்ஸ்ன்னு இறங்குச்சுன்னா
ஒரு சின்ன ஹிண்ட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 261 இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 527. ஓகேங்களா? இந்த நம்பரை மட்டும் போட்டுக்குங்க. 527ஐயும் போட்டுக்குங்க, 526ஐயும் போட்டுக்குங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15/1/2024 அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 684 071 234 668 292 261 527 மற்றும் 526 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 31 72 21 07 54. ஏன்னா நைட்டே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, பட் வீடியோ ஷெட்யூல் போட்டது வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு, மாற்றி போட்டாச்சு. அந்த ஒரு தப்பு தான் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 01. ஓகேங்களா? 36 63 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளுடைய ஏபிஏ சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 31 72 21 07 54 01 36 63. ஏன்னா வீடியோ டிலே ஆயிடுச்சுங்க, ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ மறுபடியும் மேக் பண்ணியிருக்கோம் வீடியோ, அது வந்து டேட்டு மாற்றி போட்டாச்சு, அதனால தான் அதை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதான் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் ஊடால பாதி இதெல்லாம் கிடையாது, டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் நான் எப்போயுமே தருவேன் இல்லையா, அந்த நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னா 529 706. ஓகேங்களா? 529 706 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 9 உள்ளே வரும். ஓகேங்களா? 9 உள்ளே வரும். 5க்கு ஆட்டம் இருக்குது. 9 உள்ளே வரும், 5க்கு ஆட்டம் இருக்குது. 3 என்ட்ரி கொடுப்பான். 953வே 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றி. வணக்கம்.